இன்னைக்கு நம்ம ஜே அட்வான்ஸ் 2008 கேட்ட ஒரு ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் கொஸ்டின் தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அந்த கொஸ்டினில் பெர்னௌலிஸ் பிரின்சிபல் அண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் பிரின்சிபல் அது தெரிஞ்சதுன்னா இந்த கொஸ்டினை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இது வந்து ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின். பெர்னௌலிஸ் பிரின்சிபல் என்னன்னா, ஒரு ஐடியல் ஃப்ளூயிடு ஃப்ளோ ஆகிறப்ப ப்ரெஷர் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி கான்ஸ்டன்டாக இருக்கணும் ஒரு பாயிண்ட்டுக்கு இன்னொரு பாயிண்ட்டு கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ ஒரு எனர்ஜி அதிகமானா இன்னொரு எனர்ஜி என்ன ஆகும், கம்மி ஆகும். ஸோ இதுதான் வந்து பெர்னௌலிஸ் பிரின்சிபல். அதாவது ஒரு இடத்துல பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமானா கைனடிக் வந்து கம்மி பண்ணி டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி என்ன ஆயிடும், கான்ஸ்டன்டாக மெயின்டைன் ஆகிடும். இது வந்து பெர்னௌலிஸ் பிரின்சிபல். செகண்ட், கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் பிரின்சிபல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வால்யூம் ஃப்ளோ ரேட் வந்து கான்ஸ்டன்டாக இருக்கணும் ஒரு பாயிண்ட்டுக்கு இன்னொரு பாயிண்ட்டுக்கு. அப்படின்னா ஒரு பாயிண்ட்ல ஒரு செகண்டுக்கு எவ்வளோ வால்யூம் ஆஃப் வாட்டர் ஃப்ளோ ஆகுதோ அதே அமௌண்ட் ஆஃப் வாட்டர் தான் வந்து இன்னொரு பாயிண்ட்லேயும் ஃப்ளோ ஆகணும். அப்படிங்கிறப்ப இந்த ப்ராடக்ட் ஆஃப் ஏரியா அண்ட் வெலாசிட்டி ஆஃப் வாட்டர் ஃப்ளோ வந்து எப்படி இருக்கணும், கான்ஸ்டன்டாக இருக்கணும். அப்படின்னா வெலாசிட்டி அதிகமாகுது அப்படின்னா ஏரியா வந்து என்ன ஆகணும், கம்மியாகணும். அப்படின்னா தான் அந்த ப்ராடக்ட் ஏரியா டைம்ஸ் வெலாசிட்டி என்னவா இருக்கும், கான்ஸ்டன்டாக மெயின்டைன் ஆகும். இது வந்து பெர்னௌலிஸ் பிரின்சிபல் அண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் பிரின்சிபல். இதை பேஸ் பண்ணி இந்த கொஸ்டின் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஒரு ஃப்ளோ வந்து நடந்துட்டு இருக்கிறப்ப ஒரு ஐடியல் ஃப்ளூயிடுக்கு வந்து 3 எனர்ஜி இருக்கும். கைனடிக் எனர்ஜி, ப்ரெஷர் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி. இந்த 3 எனர்ஜி கான்ஸ்டன்டாக இருக்கும் அப்படிங்கிறத பெர்னௌலிஸ் பிரின்சிபல். இப்போ இந்த பாயிண்ட் எடுத்தோம் அப்படின்னா இங்க உள்ள மொத்த மெக்கானிக்கல் எனர்ஜியும் இங்க உள்ள மெக்கானிக்கல் எனர்ஜி எப்படி இருக்கணும், கான்ஸ்டன்டா இருக்கணும். இப்போ நான் இந்த மாதிரி பிளேஸ் பண்றதுனால பாத்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்கும் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து இந்த பாயிண்ட்ல மேல இருக்கிறதுல அதிகமா இருக்கு. பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமா இருந்தது அப்படின்னா கைனடிக் எனர்ஜி கம்மியா இருக்கும். கைனடிக் எனர்ஜி கம்மியா இருந்தா வெலாசிட்டி கம்மியா இருக்கும். வெலாசிட்டி கம்மியா இருந்தது அப்படின்னா ஏரியா வந்து என்ன ஆகணும், அதிகமாகணும். ஏன்னா வால்யூம் ஃப்ளோ ரேட்டை கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்றதுக்காக. அப்புறம் இதை கம்பேர் பண்றப்ப இங்க அப்படியே ஒரு ஃபவுண்டைன் மாதிரி என்ன ஆகுது, விரிய ஆரம்பிக்குது. அதை நான் இப்படி பிளேஸ் பண்றேன் அப்படின்னா இந்த பாயிண்ட கம்பேர் பண்றப்ப இங்க வந்து என்ன ஆகுது, கொஞ்சம் நேரோ டவுன் ஆன மாதிரி இருக்கு. காரணம் என்னன்னா, இதை கம்பேர் பண்றப்ப இந்த பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் எனர்ஜி கம்மி, அப்புறம் கைனடிக் எனர்ஜி என்ன ஆகும், அதிகமாகும். கைனடிக் எனர்ஜி அதிகமானா வெலாசிட்டி அதிகமாகும். வெலாசிட்டி அதிகமானா அதோட ஏரியா வந்து என்ன ஆகணும், கம்மி ஆகணும். ஏன்னா வால்யூம் ஃப்ளோ ரேட்டை கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்றதுக்கு. ஸோ இங்க பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகம், இங்க பொட்டன்ஷியல் எனர்ஜி கம்மி. ஸோ கைனடிக் எனர்ஜி அதிகமா இருக்கும். கைனடிக் எனர்ஜி அதிகமா இருந்தா வெலாசிட்டி என்ன ஆகணும், அதிகமாகணும். வெலாசிட்டி அதிகமாகணும்னா ஏரியா வந்து என்ன ஆகணும், கம்மி ஆகணும். ஏன்னா வால்யூம் ஃப்ளோ ரேட் அப்படிங்கிறது ஏரியா டைம்ஸ் வெலாசிட்டி. அதை இப்படி பிளேஸ் பண்றப்ப இதை கம்பேர் பண்றப்ப இங்க வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகம். பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகம்னா கைனடிக் எனர்ஜி கம்மியா இருக்கும். கைனடிக் எனர்ஜி கம்மியா இருந்தா வெலாசிட்டி கம்மியா இருக்கும். வெலாசிட்டி கம்மியா இருந்ததுன்னா ஏரியா என்ன ஆகணும், அதிகமாகணும். அதனாலதான் இந்த மாதிரி விரிகிற மாதிரி இருக்கு. ஃபவுண்டைன் மாதிரி இங்க வந்து எனக்கு ஃப்ளோ ஆகுது. ஸோ அசஸனும் கரெக்ட், ரீசனும் வந்து கரெக்ட். ஸோ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன்.